கொலோசியர் 1 1 முதல் 29 வசனம் வரை. வசனம் 1. தேவனுடைய சித்தத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயும். Paul, an apostle of Jesus Christ by the will of God, and Timotheus, you are the brother. வசனம் 2. கொலோசியர் பட்டணத்திலே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. To the saints and the faithful brethren in the Christ, which at the Colossians, grace be with you, and the peace from God, our Father and the Lord Jesus Christ. வசனம் 3. கிறிஸ்து இயேசுவின் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோருக்கு மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, we give thanks to God and the Father of your Lord Jesus Christ, praying always for you. வசனம் 4. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமும், since we heard of your faith in the Jesus Christ of Jesus and of the love with you have to all the saints. வசனம் 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். For the hope which is laid up for you in the heaven, whereof he here before in the word of the truth of the gospel. வசனம் 6. அந்த நம்பிக்கையை குறித்தும் நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலேயே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படியே அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. which is the command to you as it is in all the world, and bringeth fruit as it is done also in you since the day he heard of it, and cannot the grace of God in the truth. வசனம் 7. அது எங்களுக்கு பிரியமான உடன்படிக்கை வேலைகளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பிரோவின் இடத்தில் நீங்கள் கற்றிருந்தீர்கள். as he also learned of Epiphras, as your dear fellow servants, who is for you as faithful minister of Christ. வசனம் 8. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். who also declared unto you your love in the Spirit. வசனம் 9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிக்கிற அறிவினாலே நிரப்பப்படவும். for is the curse we also since the day we hear it do not curse to the pray for you, and to desire that he might be filled with the glory of his will in all wisdom and spiritual understanding. வசனம் 10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனையே அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்குள் பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்கொள்ளவும். that he might
walk worthy of the Lord unto all the blessing, being fruitful in the every good work and increasing in the knowledge of the God. வசனம் 11. சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட கூட சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுப்பையும் நெடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Strengthen with all the might according to his and glorious power, and to all the pretense and long suffering with joyfulness. வசனம் 12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், giving thanks unto the Father which made you made to be partakers of the inheritance of the saints in light. வசனம் 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உடன்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். who hate and deliver us from the power of the darkness and hate and translate us in the kingdom of this dear son. வசனம் 14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலேயே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. In the whom we have the redemption to God is and blood, even the forgiveness of sins. வசனம் 15. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவருமானவர். who is the image of the invisible God, the firstborn of every creature. வசனம் 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தருக்கு வங்காளானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created that are in the heaven and that are in the earth, visible and visible, whether they be and thereons are the administrations, are the principalities, are the powerful. All things were created by him and for him. வசனம் 17. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. and he is the before all things, and by him all things consist. வசனம் 18. அவரை சபையாகிய சரித்திற்கும் தலைவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். and he is the head of the body, the church, who is the beginning, that and firstborn from the dead, that is all things he might have the prominence. வசனம் 19. சகல பூரணமும் அவருக்கு உள்ளே வாசமாயிருக்கவும் பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், for it is pleasure the Father that in him and showed all fullness deliver. வசனம் 20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்திலே சமாதானத்தையும் உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்குள் பிரியமாயிற்று. and having made peace to God the blood of his cross by him to the reconcile all things
unto himself by him. I say, whether they be things in the earth, add things in heaven. வசனம் 21. முன்னமே அந்நியரையும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாமிசத்திலே அறைந்த மரணத்தினாலே இப்பொழுதும் ஒப்புரவாக்கினார். And he that here sometimes alternated, and the enemies in your the minds be work hate, now hate he reconciled. வசனம் 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்தோத்திரம் ஆயும் உறுதியாயும் விசுவாசத்தினை நிலைத்து இருப்பீர்களானால் அப்படியாகும். In the body of the flesh to your death, to the present you are the holy and unblameable and the unprovable in his servant. வசனம் 23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதை கொன்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனான if any continue in the faith, grounded, and the shelter, and be not moved away from the hope of the gospel, which ye have the hear, and which was and preached to every creature which is under heaven, whereof I Paul I am made a minister. வசனம் 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தமும் அனுபவிக்கிற பாடுகளின் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களின் குறைவானதையும் அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாமிசத்திலே நிறைவேற்றுகிறேன். Who now rejoice in my sufferings for you, and full of that which is behind of the affliction of Christ in my flesh for his body, shake which is the church. வசனம் 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவவசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. Wherefore I am the made and ministers according to the dispensation of God, and which is given to me for you to the fulfill the word of God. வசனம் 26. உங்கள் பொருட்டு தேவனானால் எனக்கு அளிக்கப்பட்ட உறுதி உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். Even the ministries which he been here from years and from generations, but now he is made and manifest to these saints. வசனம் 27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலும் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதை நான் ரகசியமும் to whom God and world and make can know, and what is the rich of the glory of his mystery among the Gentiles, which is the Christ in you, the hope of glory. வசனம் 28. இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரே நாங்கள் அறிவித்தும் எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். whom we and preach, warning every man and the teaching every man in all wisdom,
that we and may reason every man and perfect in the Christ Jesus. வசனம் 29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரிகையும் நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். Whereunto I also labor, striving according to this working which and worker in my mighty. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் சண்டே கிளாஸ் நடத்துறது வந்துட்டாங்க ஆளுங்களாம். எங்கள் அப்பாட்ட கறி எடுத்து கொடுத்துட்டேன். கண்ணனுக்கு அதில் 250 கிராம் கொடுக்கணும். விற்று எறும்பெல்லாம் பப்ளின்னு ஒரு பிளாக் நாய் ஒன்று வளர்க்குறான். டேப் அந்த நாய் கொடுக்கணும். நாளைக்கு கண்ணனையும் கூப்பிட்ருக்கேன் பியானோ கிளாஸ்க்கு. எங்கள் சித்தப்பாவையும் எங்கள் அப்பாவோட சொல்லி அவரை இன்றைக்கி ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சித்தப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு வர சொல்லுவேன். அப்போ தான் நான் 6 நாள் திங்கக்கிழமைலேருந்து வருவேன். வேலைக்கு போய் பார்ட் டைமாக செய்வேன் அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.